கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெரு நிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். வணக்கம், ஜெயஹிந்த். ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரி அப்படின்ற நம்ம எழுதின ஆங்கில புத்தகம் இப்போ ப்ரீ புக்கிங் ஆர்டர் துவங்கியிருக்கு. தெரியல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் என்ன நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க ஆர்டருக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. வெகு விரைவில் இதோடைய கிண்டல் மற்றும் அமேசானில் இது அவைலபிளாக இருக்கும். உலகம் முழுக்க யார் வேணாலும் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணலாம். 10ஆம் தேதிக்கு பிறகு நம்ம இந்த புத்தகத்துடைய பப்ளிஷிங்க்கு பிறகு இதற்கான டிஸ்பேட்ச் அப்படின்றது துவங்கும். இதை தமிழாக்கம் செய்கிறதுக்கான முனைப்பை எடுத்திருக்கிறோம். ஏன்னா ஒரு டஃப்பான மிலிட்ரி ஸ்டோரி, அதுக்கான சொல்லாடல்கள் தமிழில் கொண்டு வர்றது அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது வெகு விரைவில். பட் நம்மளோட தமிழாக்கத்தையும் கண்டிப்பாக பார்ப்போம். சிஜேபி ப்ரோட்டஸ்ட்டுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் பதிவிட்ட அந்த ஃபேஸ்புக் வீடியோவை ரிமூவ் பண்ண ஒரு மிக அரகண்டான வேலையை மெட்டா நிறுவனம் செஞ்சுட்டு அது ஏதோ ஆப்ரேஷனல் இஷ்யூஸில் வந்துச்சுன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டினாங்க. இதை இப்படியே விட்டால் இந்தியாவோட இறையாண்மைக்கே இது ஆபத்தாக போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றத நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது மெட்டாவோடைய தலைமை அதிகாரிகளை டெல்லிக்கு கூப்பிட்டு சம்மன் பண்ணி 3 நாளுக்குள்ள நீங்கள் நேரில் ஆஜராகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில கடுமையான எச்சரிக்கைகளை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. அது தவிர மெட்டா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தவறு, நாங்கள் மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்கோடைய நிறுவனரை மன்னிப்பு கேட்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது தவிர ஒரு முக்கியமான உண்மையை அவங்க ஒத்துக்கிறாங்க. சில குறிப்பிட்ட கண்டென்ட்ஸை காசு வாங்கி நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும். நல்லா கவனிங்க, சில குறிப்பிட்ட கண்டென்ட்ஸை காசு வாங்கி நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இப்போ வருது. ஸோ டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஒன்லைனில் நம்ம ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னா, சைல்டு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இணையதளத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ பயன்படுத்தி சிறுவர்கள் சிறுமிகள் சம்பந்தமான கோடிக்கணக்கான வீடியோஸ் இன்னைக்கு கொட்டி கிடக்குது. குறிப்பாக மெட்டாவில் உலகத்திலேயே ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. செக்ஷன் 79 ஆஃப் ஐடி ஆக்டுக்கு கீழே இது வராது அப்படின்றதும் அந்த வார்னிங்கை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் 79 ஆஃப் ஐடி ஆக்ட் அப்படின்றது என்ன? ஒன்று இன்டர்மீடியேட்ரி, அதாவது இன்டர்மீடியேட்ரி அப்படின்னு யாருக்கு வராங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையை வச்சுருக்கீங்க, அந்த பத்திரிகையில் ஒரு கட்டுரையை பிரசுரிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கட்டுரையில் என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் பொறுப்பு, அந்த எடிட்டர் பொறுப்பு. ஆனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற இடங்களில் பதியப்படக்கூடியதுக்கு ஃபேஸ்புக் நிறுவனம் பொறுப்பாக முடியாது. அவங்க தளத்தை தான் கொடுக்குறாங்க. யார் அதை பதிவிடுறாங்களோ அவங்க தான் அதுக்கு முழு பொறுப்பேற்கணும் அப்படின்றது தான் இந்த இன்டர்மீடியேட்ரி இருக்குது. இப்போ அந்த இடத்துல பெண்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாலியல் ரீதியான கண்டென்ட்ஸுக்கு இந்த இம்யூனிட்டி கிடைக்காது. நீங்கள் பப்ளிஷராக தான் இந்திய அரசாங்கம் உங்களை பார்க்கும் சட்ட ரீதியாக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லிட்ரலாக சொல்லணும் ஒரு ஆப்பை இந்திய அரசாங்கம் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா இது எடுத்த பிறகு வெயிட் பண்ணி பாருங்கள், பல நாடுகள் இது இருப்பாங்க. ஐரோப்பிய யூனியனில் ஏற்கனவே கோடிக்கணக்கான பணத்தை இவங்க ஃபைனாக கட்டியிருக்காங்க மெட்டா நிறுவனம். இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். சாம்னு சொல்லக்கூடிய இந்த சைல்ட் செக்ஸ் சம்மந்தப்பட்ட மெட்டீரியலுக்கு மார்க் ஜக்கர்பர்க் அப்பாலஜி பண்ணியிருக்கிறாரு. அது தவிர டீப்ஃபேக் கண்டென்ட்டு மற்றும் பிளாட்ஃபார்ம்ஸோடைய ஆப்ரேஷனல் எரர். ஸோ மோடி அவர்களுடைய வீடியோவை எடுத்ததை ஆப்ரேஷனல் எரர்னு அவங்க சொல்கிறாங்க. டீப்ஃபேக் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. இந்த குழந்தைகள் சம்பந்தமான பாலியல் ரீதியான இந்த கண்டென்ட்ஸும் இருக்குது, இதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறது மார்க் ஜக்கர்பர்க். இப்போ ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் கண்டென்ட், அது என்ன கண்டென்ட்னு சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் கண்டென்ட்டுக்கு நாங்கள் காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க நியூட்ரல் இன்டர்மீடியேட்ரி அப்படின்றது கிடையாது. நியூட்ரல் இன்டர்மீடியேட் ஃபேஸ்புக் அப்படின்றத எப்படி வச்சுக்கலாம், ஒரு செவுர் இருக்குது, அந்த செவுத்தில் பயனாளிகள் போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வரையலாம். தவறாக போட்டாங்க, தவறாக வரைஞ்சாங்கன்னா அந்த செவுத்தோடைய ஓனராக இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் அதை அழிச்சிடும். எல்லாருக்குமான ஒரு பொதுவான தளமாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, குறிப்பிட்ட சில போஸ்ட்டை கண்டென்ட்டை இவங்க காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற போது இது ஒரு நியூட்ரல் இன்டர்மீடியேட்ரி கிடையாது அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஸோ யார் காசு கொடுத்து எப்படி வேணாலும் இந்த தளத்தை மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ சிஜேபியோடைய அந்த வன்முறைக்கு ஆதரவாக, பிரதமருக்கு எதிராக, நாட்டுக்கு எதிராக, இராணுவத்துக்கு எதிராக
அப்படின்னு சொல்லி போடப்பட்ட நூற்றுக்கணக்கான பதிவுகளுக்கு அவங்க நினைச்சாங்கன்னா அதை ப்ரொமோட் பண்ண முடியும். அதற்கு எதிராக போடக்கூடிய பதிவுகளை நினைச்சாங்கன்னா அவங்க வந்து மறக்கடிக்கவும் முடியும். ஸோ இந்த அல்காரித்தம் வச்சு எவ்வளோ விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ அவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு நம்மளுடைய பாராளுமன்றத்தோடைய கூட்டுக்குழு, பாராளுமன்றத்தோட கமிட்டி வந்து 3 நாள் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் அப்பாலஜி, பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதும், இல்லை அப்படின்னா இந்த சேஃப் ஹார்பர் இன்டர்மீடியேட்ரின்னு சொல்லி செக்ஷன் 79 ஆஃப் ஐடி ஆக்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி அப்படின்றது போயிடும் அப்படின்றது தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாவோட இன்டர்மீடியேட்ரி ஸ்டேட்டஸே இப்போ அரசாங்கம் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டு, ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸோடைய இதை மட்டும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அது நியூட்ரலிட்டி கிடையாது. எல்லாரோடைய வீடியோவும் சமமாக இருந்து மக்களாக பார்த்து எது அதிகமாக வியூ பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த கண்டென்ட் வந்து மேலே போகணுமே தவிர, ஒரு நிறுவனம் நினச்சா எதை வேணால் ப்ரொமோட் பண்ணலாம், எதை வேணால் நசுக்கலாம் அப்படின்ற போது அந்த நியூட்ரல் இன்டர்மீடியேட்ரின்ற அந்த ஸ்டேட்டஸை இந்திய அரசாங்கம் சேலஞ்ச் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கே எஸ்கலேட் ஆகுதுன்னா, நூற்றுக்கணக்கான தேசியவாதிகளுடைய இந்த பதிவுகள் எல்லாம் சம்பந்தமே இல்லாமல் நீக்கப்பட்டு அதுக்கெல்லாம் கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நான் டிரான்ஸ்பரண்டான ஒரு மீடியமாக இவங்க இருக்கும் பொழுது அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. பிரதமருடைய வீடியோவே நேரடியாக நீக்கப்படும் போது தான் இது ஒரு பெரிய அப்ரோர் ஆகி இப்போ இந்த ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஏஎம்னு சொல்லக்கூடிய சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் மெட்டீரியல் இன்ஸ்டாகிராமோட பெய்டு ஆட்ஸில் வருது. பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு பாட்டையாவது கட் பண்ணி காமிங்க. இதை கிளியர் கட்டாக அவங்க ஒத்துக்கிறாங்க. சிஎஸ்ஏஎம்னு சொல்லக்கூடிய சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் மெட்டீரியல் அப்படின்றது இன்ஸ்டாகிராமில் பெய்டு ஆடாக ப்ரொமோட் ஆகுது. ஸோ நீங்கள் காசு கொடுத்து அதோட ரீச்சை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான மீடியமாக மாறி இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ என்ன ஆச்சு? ஜூலை 28 பிரதமர் மோடி அவர்களுடைய வீடியோவை இங்கே ரிமூவ் பண்ணுறாங்க. அதன் பிறகு இது எஸ்கலேட் ஆகுது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பாராளுமன்றத்துடைய ஸ்டாண்டிங் கமிட்டி மெட்டாவோடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய சிஇஓக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அன்குவாலிஃபைடு பப்ளிக் அப்பாலஜி, எந்த விதமான கண்டிஷன்ஸ் இல்லாமல் ஒரு பொது மன்னிப்பு கேட்கணும் வித்தின் 3 நாள், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ள. இல்லைனா செக்ஷன் 79(3) அந்த இம்யூனிட்டி உங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இம்யூனிட்டி போச்சுன்னா மார்க் ஜக்கர்பர்க் மேலே கேஸ் பதிவு பண்ண முடியும். மெட்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊழியர்கள் மேலாலும் பதிவு பண்ணி கிரிமினல் கேஸில் உள்ள வைக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி போயிடும் அவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய சிக்னேட்டரியா ஜோதிர்மாயி லோக்சபா செக்ரட்டரியோட டைரக்டர் கையெழுத்து போட்டிருக்காரு. இப்போ மெட்டாவோடைய குளோபல் டீம் இந்திய அரசாங்கத்தை வந்து மீட் பண்ணுறாங்க. நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடின்னு சொல்லக்கூடிய மெய்டியில் இவங்க இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. கடைசியில் பிரதமர் அளவுக்கு போன பிறகு தான் இவங்களுமே ஆக்ட் பண்ணுறாங்க. 2 நாள் இந்த மீட்டிங் தொடர்ந்து நடக்குது. மெட்டாவோடைய சீஃப் குளோபல் அஃபேர்ஸ் ஆஃபீஸர் ஜோயல் கப்லான் அவர்கள் இதில் அட்டன் பண்ணுறாரு. ஐடி செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் ஐடி மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் 2 நாள் இந்த மீட்டிங் இருக்குது. இப்போ இந்த ஈவினிங் கிடைக்கக்கூடிய அப்டேட் படி எடுத்திங்கன்னா இந்த சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய இந்த கண்டென்ட்டுக்கும் டீப் ஃபேக் கண்டென்ட்டுக்கும் இந்த ஆப்ரேஷனல் எரர் இந்த பிளாட்ஃபார்மில் தவறுதலாக நீக்கிட்டோம், இதுலையும் பாருங்கள் அங்கே ஒன்றும் ஓப்பனாக ஒத்துக்கலை, தவறுதலாக நீக்கிட்டோன்னு இந்த 3 காரணத்துக்கு ஜக்கர்பர்க் மன்னிப்பு கேட்டிருக்காரு பாராளுமன்றத்தோடைய. இதுக்கு அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் நம்ம டிமாண்ட் பண்ணுறது பொது மன்னிப்பு. இப்போ கிரிட்டிக்கல் அட்மிஷன், இதோட க்ரக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, they admitted that a lot of money was paid for boosting certain type of content. They apologized and regretted the mistake. இது கவர்மெண்ட் சோர்ஸ் சொல்லுது, ஒன்றும் அஃபிஷியலாக வெளியில் வரல. குறிப்பிட்ட சில கண்டென்ட்டை காசு வாங்கிட்டு நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம், இதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்ட்டு. அப்போ யாரோட கண்டென்ட்டு எதுக்கு நீங்கள் காசு வாங்கினீங்க அது இன்னும் வெளியில் வரல. அது நம்ம அரசாங்கம் தீவிரமாக ஆய்வு பண்ணால் மட்டும்தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்ரி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பொருந்தாது, நீங்கள் ஒரு நியூட்ரல் இன்டர்மீடியேட்ரி கிடையாது அப்படின்றத அவங்க வந்து ஒரு தெளிவாக அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. இப்போது இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இஷ்யூ இது சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டு இதுக்கு லிங்க் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடியே இந்த சிஎஸ்ஏஎம்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சிறுவர்கள் சிறுமிகளுக்கு உண்டான அந்த மாதிரியான மோசமான காணொலிகளை பெய்டு ஆட்ஸ் மூலியமா இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை போடுறீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் யாரோ ஒரு பதிவை போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பூஸ்ட் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் காசு கொடுத்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இல்லை அதில் ஆடில் வந்து நீங்கள் பெய்டு ஆட் மூலிமா நீங்கள் வந்து காசு எடுத்துகிட்டு ப்ரொமோட் பண்ணலாம். அந்த வேலையை தான் இப்போ வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம்.
ஸோ இதற்கான நோட்டீஸை ஜூலை 2026 கொடுத்தாங்க. அதன் பிறகு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரெண்டுமே, ஒன்று அமெரிக்காவோடைய ரெப்யூட்டட் பல்கலைக்கழகம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சோகால்டு ரெப்யூட்டட் பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்ஸ்டாகிராமை த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் செல்ஃப் ஜென்ரேட்டட் சிசாம் நெட்வொர்க்ஸ், இந்த சிறுவர்களுடைய பாலியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்ல அதிகமா உலகத்திலேயே பப்ளிஷ் பண்றது ஆயிட்டு இருக்கிறது இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு. இது நம்ம சொல்லல, அவங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட யூனிவர்சிட்டி வந்து சொல்லுது. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீடோஃபைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மனித குலத்துக்கு கேவலமான பிறவியாளர்கள் இவங்களை இந்த மாதிரியான கண்டென்ட்டை உருவாக்கக்கூடிய செல்லர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மாக ஒரு அபாயகரமான லெவலில் இன்ஸ்டாகிராம் மாறி இருக்குன்றது தான் அவங்களுடைய மெயின் ரிசர்ச் ஃபைண்டிங். மெட்டாவோடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோடைய எக்ஸ்போஸுக்கு பிறகு நாங்கள் வந்து சைல்ட் சேஃப்டி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றத உருவாக்கி இருக்கிறோம், நாங்கள் அதை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஏஐ சிஸ்டம் கேட்ச், ஏஐ வீடியோவை அப்படியே மனிதர்கள் மாதிரியே இப்போ இருக்கக்கூடிய வீடியோஸை போட வேண்டியது, ஒரு நாளைக்கு 5000 ஸ்கேம் அட்டம்ஸை நாங்கள் தடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு 80% இம்பர்சனேஷன் நாங்கள் தடுத்துருக்கோம். இப்போ என்ன மாதிரியே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பண மோசடி செய்யக்கூடிய வேலையை இவங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் மெட்டா வெரிஃபைட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் 3 முறை மெட்டா நிறுவனத்துக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். நூற்றுக்கணக்கான நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளோட குடும்பத்தினர் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் மெட்டா எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. ஸோ என்ன மாதிரியே இருக்கக்கூடிய என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த இருக்கக்கூடிய காப்பி பண்ணி அப்படியே ஒரு பேஜை உருவாக்கி யாரை வேணால் ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் போய் அந்த வெரிஃபைட் டிக் இருக்கான்னு செக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளோ டேஞ்சரஸாக மாறி இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேஷன்லாம் இவங்க பண்ண பிறகும் எதுவுமே இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணல அப்படின்றத பார்க்குறோம். செக்ஷன் 79 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஐடி ஆக்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் சிசாம் சம்பந்தப்பட்ட, அதாவது சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த கண்டென்ட், மோசமான கண்டென்ட்டை போட்டாங்கன்னா, அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, அதை இந்த ஆக்ட் மூலிமா இம்யூனிட்டி கொடுக்காது அப்படின்றதும். இப்போ NCBRBயோட டேட்டா எடுத்தீங்க அப்படின்னா இது வெறும் ரிப்போர்ட்டட் மட்டும்தான், ரிப்போர்ட் பண்ணாமல் போகக்கூடியது. ஏன்னா குழந்தைகளோட பேர் பப்ளிக்கில் வரக்கூடாதுன்னு நம்ம பெற்றோர்கள் தவிர்த்துருவாங்க. ரிப்போர்ட் பண்ணுற கேஸ் மட்டுமே 2024 1300, இதில் ஒரு 1100 கேஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மெட்டா நிறுவனத்தை ஜூன் 2026 கூப்பிட்டு டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்டின் கீழே இவங்க மேலே ஹெவி சாங்ஷன்ஸே தடைகளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது இஷ்யூ எடுத்தீங்கன்னா டீப் ஃபேக் மற்றும் ஏஐ ஜென்ரேட்டட் சிந்தட்டிக் கண்டென்ட். எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் விஷயம் இருக்கோ அதே மாதிரி சிந்தட்டிக் கண்டென்ட். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெண் இன்ஃப்ளூயன்சர், ஃபிட்னஸ் ஃப்ரீக், லட்சக்கணக்கான ஃபாலோவர், அவங்க போடக்கூடிய அந்த எக்ஸசைஸ் வீடியோஸ், ஜிம்மில் போய் பண்ணக்கூடியதை லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்களுக்கு வந்து வருமானம் வருது. ஆனால் அது உண்மையான பெண்ணே கிடையாது, அது ஒரு ஏஐயில் கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோஸு. அதை உண்மையான பெண்ணுன்னு நம்பிக்கிட்டு அதை அப்படியே மூடத்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. லெக் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்த ஒரு 3 நாளைக்கு நீங்கள் முதல் நாள் பண்ணிங்கன்னா 3 நாளைக்கு அந்த வலி இருக்கும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிகமெண்ட்ஸ் டேமேஜ் ஆகும். மருத்துவர்கள் மட்டும்தான் இதுக்கான சரியான அட்வைஸை பண்ண முடியும். ஆனால் ஏஐயில் ஒரு பெண்ணை உருவாக்கி இன்றைக்கி லட்சக்கணக்கான விஷயத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ கண்டென்ட்டை அப்படின்றத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியும். ஸோ எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ரோட்டோகாலும் மெட்டா நிறுவனத்துக்கு கிடையாது. டீப் ஃபேக்கையோ இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு பெய்டு கண்டென்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஏஐ மூலிமா இந்த மாதிரியான ஒரு வீடியோ உருவாக்கி ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா தரங்கட்ட வீடியோஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஜமான பெண்கள் கிடையாது. பெண்களை வந்து ஏஐயில் வீடியோவாக டீப் ஃபேக் வீடியோவாக கிரியேட் பண்ணுறது. இப்போ மெட்டாவோட ஏஐ மாடரேஷன் அப்படின்றது 50% அளவுக்கு இருக்குது. இப்போ 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% கிட்ட போயிடும். ஸோ இன்னும் ஒரு வருடத்துக்குள்ள நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய வீடியோஸில் அளவுக்கு அதிகமான கண்டென்ட், ஒரு இடத்துல 90% கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தான் இருக்கும். தயவு செய்து பார்க்குற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. இப்போ கவர்மெண்ட் கன்சென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்ரட்டரி திரு கிருஷ்ணன் அவர்களுடைய டு வாட் எக்ஸ்டென்ட் சிந்தட்டிக்லி ஜென்ரேட்டட் கண்டென்ட் பீயிங் மானிட்டர்ட், எவ்வளோ % நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க, சேஃப்கார்ட்ஸ் என்ன, பொய்யான வீடியோஸ்க்கு உண்டான சேஃப்கார்ட்ஸ் என்ன, இந்த பெய்டு பூஸ்டிங் உங்கள் வருமானத்துக்கு நீங்கள் எதை வேணால் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல
ஜக்கர்பர்க் வந்து ஒரு விஷயத்த பண்ணாப்ல 2026 தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக்கிங். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கம்யூனிட்டி நோட்ஸ் ரைஸ் பண்ணுறதா இது பண்ணியிருந்தாங்க. இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ரிசர்ச் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹேட் ஸ்பீச் டிஸ்இன்ஃபர்மேஷன் அதிகப்படுத்தும். ஸோ ஒரு 3வது பார்ட்டி அதை ரெகுலேட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வருமானத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கண்டென்ட் தப்பாக இருந்தால் அதை டெலீட் பண்ணணும், இல்லை அதோட ஐடிஸை தூக்கணும், ஃபேக் ஐடிஸை தூக்கணும், ஃபேக் வீடியோஸை தூக்கணும் தான் இருக்கும். இப்போ அதிகமே மெட்டா நிறுவனம் எடுத்துட்டாங்க. 3வது இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு கண்டென்ட் பூஸ்டிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டா நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டுக்கு காசு வாங்கிட்டு இதை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்றத தெளிவாக தெரியுது. இப்போ செக்ஷன் 79 இந்தியன் ஐடி ஆக்ட் எடுத்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டரி மஸ்ட் நாட் செலக்ட் ஆர் மாடிஃபை இன்ஃபர்மேஷன். இன்டர்மீடியேட்டரியாக நீங்கள் இருக்கீங்க, அந்த சட்டத்தின் கீழ் உங்களுக்கு இம்யூனிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணுறதோ இல்லை செலக்ட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணுறதோ பண்ணக்கூடாதுன்றது இருக்குது. ஸோ தெளிவாக இந்திய சட்டங்களுக்கு எதிராக இருக்குன்றதை பார்க்குறோம். இப்போது இந்த கண்டென்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுனால, காசு வாங்கிட்டு பூஸ்ட் பண்ணுறதுனால மெட்டா நிறுவனம், அதாவது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் எந்த கண்டென்ட்டை மக்கள் பார்க்கலாம், எது மக்கள்கிட்ட ரீச் ஆகணுன்ற கண்ட்ரோலை அவங்க வச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்தலில் 2 கட்சிகள் போட்டி போடுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஜேபி ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம், இல்லை ஒரு அலையன்ஸில். நாளைக்கு இதில் ஒரு கட்சிக்கிட்ட இவங்க காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி விட்டாங்கன்னா இன்னொரு கட்சி போடக்கூடிய எந்த பதிவுமே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாது. அப்போ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வலிமை இந்த பக்கத்துக்கு இருக்குது அப்படின்றத நம்ம அபாயத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல செக்ஷன் 292 அப்சனிட்டின்னு சொல்லக்கூடியது, 507 கிரிமினல் இன்டிமிடேஷன், 509 பிஎன்எஸ் படி எடுத்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே இவங்க உள்ளே வந்துடுவாங்க. நாளைக்கு ஒரு பெண்ணை பற்றி தரக்குறைவான ஒரு வீடியோவை போட்டு, இல்லை ஒரு ஃபேக் வீடியோவை ஜென்ரேட் பண்ணி, இல்லை ஒரு தனி மனிதருக்கு, அரசியல்வாதிகள் டார்கெட் ஆகுறாங்க, செலிபிரிட்டிஸ் டார்கெட் ஆகுறாங்க, பொது தளத்தில் பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஃபேஸஸ் எல்லாமே டார்கெட் ஆகுறாங்க. ஒரு வீடியோ வைரல் ஆச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையே நிர்மூலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, 4வது ராங்ஃபுல் அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் அல்காரிதம் பயாஸ். இப்போது ரொம்ப முக்கியமான வெரிஃபைடு ஐடிஸ், பிரதமர் மோடி அவர்கள் போன்றது, இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய வேலையுமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி டிரான்ஸ்பரன்சி என்ன, எதுக்காக நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேடோ பேன் பற்றி பேசுவாங்க. நான் போடுற பதிவுகள் ரீச் ஆகல, பல முறை நம்மளோட வியூஸே வந்து கம்மியாக போயிருக்கு. அது எதனால ஆகுது அப்படின்றது தெரியாது. ஸோ இதற்கான டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்ற போது, if content has to be taken down from a verified account of well-known personalities, there had to be a safeguard. இதுக்கு நீங்கள் காரணம் இருக்கணும், எதுக்காக பண்ணுறீங்கன்றதுக்கான இது இருக்கணும். அதே மாதிரி ஹை இம்பேக்ட் டிசிஷன்ஸில் ஹியூமன் ரிவ்யூ வேணும். இதை வந்து வெறும் நீங்கள் ஏஐ கணக்கு காமிச்சிட்டு போக முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போது செக்ஷன் 79 அப்படின்றது ஒரு இன்டர்மீடியேட்டரி, ஃபேஸ்புக் அந்த மெட்டா நிறுவனம், கூகுள் போன்றவங்களுக்கு ஒரு 4 முக்கியமான ஒரு இது கண்டிஷன்ஸை கொடுக்குது. இன்டர்மீடியேட்டரி டிரான்ஸ்மிஷனை இனிஷியேட் பண்ணக்கூடாது, இவங்க பதிவுகளை போடக்கூடாது. இன்டர்மீடியேட்டரி மஸ்ட் நாட் செலக்ட் ரிசீவர், அவங்க யார் அதை ரிசீவ் பண்ணுன்ற முடிவு அவங்க எடுக்கக்கூடாது. ரிசீவ் யார் பண்ணுவாங்கன்னா நம்ம மாதிரி யூசர்ஸ். இன்டர்மீடியேட்டரி மஸ்ட் நாட் செலக்ட் மாடிஃபை இன்ஃபர்மேஷன், அவங்க ஒரு விஷயத்த, ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை மாடிஃபை பண்ணுறதோ இல்லை அதை மட்டும் செலக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. இன்டர்மீடியேட்டரி மஸ்ட் ஃபாலோ டியூ டெலிஜென்ஸ், ஐடி ரூல் 2021. இதை 4த்தையுமே இப்போ இவங்க வயலேட் பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த 3 கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணுறாங்க அப்படின்ற போது மெட்டா வந்து இப்போ பப்ளிஷர் ஆகிறாங்க. இந்த இன்டர்மீடியேட்டரி ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு போயிடுது. ஸோ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா யார் பப்ளிஷரோ, இப்போ ஒரு பத்திரிகையில் ஒரு தப்பான செய்தியை பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அந்த பத்திரிகையோட எடிட்டர், தலைமை ஆசிரியர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ கிரிமினல் லைபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. சிசாம், டீஃபேக்கு, மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே கிரிமினல் சார்ஜஸ் இருக்குது, லைபிலிட்டி இருக்குது. மெட்டா நிறுவனத்தோடைய அதிகாரிகள் இந்தியாவில் வேலை செய்யக்கூடியவங்களை கைது செய்யறதுக்கான அதிகாரம் இருக்குது. மெட்டா நிறுவனத்தோடைய சர்வர் டேட்டாவை சீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரமும் இருக்குது. ஸோ இது கிளியர் கட்டாக ஒரு இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல மெட்டா நிறுவனத்துக்கு இன்டர்மீடியேட்டரி ஸ்டேட்டஸ் போயிருச்சு, அவங்க பப்ளிஷராக வந்துட்டாங்க அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் இதே மாதிரியான நடவடிக்கையை முன்னெடுப்பாங்க. மெட்டா ஒரு ஃபயர் கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்றதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த அமெரிக்க நிறுவனத்துக்கே உண்டான அந்த அதிகாரம், திமிர், இது எல்லாமே இவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா இந்திய அரசாங்கம் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் சரி, அவங்களுடைய ஓன் அரசாங்கமுமே இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க.
2010 பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்த, அட்லீஸ்ட் 2015 பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தூங்கி எந்திரிச்சு பிரதமருடைய பதிவை நீக்கக்கூடிய அளவுக்கு போகும்போது தான் இவங்களே இந்த இடத்துல செயலில் இறங்குறாங்க. நம்ம நாட்டை பல முறை கடவுள் காப்பாற்றிட்டு இருக்காருன்னு நான் நம்பக்கூடியவங்க. ஒன்றுமும் நம்புகிறேன். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.